ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஸ் ரெடிக்கா செப்பக்கப்புறம் ரெடிக்கா செய்யல. நான் மீனா ஒரு பக்கம் நான் சொல்ல தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சொல்லாதீங்கன்னு கெஞ்சினவங்க திடீர்னு மீனாவோட காலை வாரி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு மீனா போய் அப்படின்னு கதையை கொண்டு வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இங்கே தான் நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ அந்தளவுக்கு பெருசாக நாங்கள் பட்ஜெட் போடலப்பா, இது சின்ன சீரியல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சாங்க. பாரு வில்லத்தனத்தில் வில்லி, நான் சின்ன வில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கெஞ்சா இங்கே குளத்தடியில் போய் இவ்வளோ நேரம் நடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாமியார் வெறுத்து எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா உண்மையை சொல்லவே இல்லைங்க நம்ம மீனா. சில பேர் அங்கே போனால் தானே உண்மை தெரியுது, சிக்கிக்கிறாங்கன்னு மர்மமாகவே பேசுகிறாங்க. இவனத்துக்கு இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே கூட்டு வந்து பூஜையில் உட்கார வச்சு பூஜையை நடத்துங்கடானா இவங்களையே காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மீனா ரோகிணி மீனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதுவையே ஒரு 10 நிமிஷமாக ஓட்டிட்டாங்க. சரி முடிஞ்சிச்சு அப்பா பூஜைன்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சிட்டு எந்திரிச்ச உடனே என்னடா அது ஆரம்பிச்சிட்டானா செவ்வாழை யாராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த ஆசாமிங்க. அவர் வந்து நின்று என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் ஆசாமி இல்லைங்க, ஒரிஜினல் சாமி போல வந்து நின்றுட்டு பல நாளாக மறைச்சி வச்ச ஒரு முட்டை பொங்கிக்கிட்டு வெளியே வந்துருச்சு சாட்டை அப்படிங்கிறாரு. என்னடா அது ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தா மூட்டை வந்துக்குச்சா கட்டி விட்டோமான்னு முத்து கேட்க அடையே மடச்சாமராணிங்கிறாரு. மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நிரூபிக்கிறான்னு நம்ம முத்துவே கலாய்க்கிறாங்க. கடைசியில் பார்த்தா பல நாளாக மறைச்சி வச்ச விஷயம் வெளியே வந்துருச்சு பாரு, அதுவும் நல்ல பொண்ணு கையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மொரன்னு முறைக்கிறாங்க. கதைக்குள் கதைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் சொல்லலைன்னு பார்த்தா நீ சொன்னீங்கன்னா கிருஷ்ணன் நானும் சேர்ந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குழந்தையை சேர்த்து சாகடிக்கிறேன்னு சொல்லவும் வேணான்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு. சரி எத்தனை நாளைக்கு தான் இப்படி தப்பிப்பேன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் முத்து வந்து நம்ம ரோகிணியோட அம்மாவையும் அவங்க குழந்தையும் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க.